மகள் சேனல். என்னோட குக்கிங் சேனல் பார்த்தீங்கன்னா, நான் சமைச்சு அது நல்லா வந்ததுனா மட்டும் தான் நான் என்னோட குக்கிங் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். இப்ப நீங்க பார்க்குறது என்னோட 2வது உழவன் மகள் சேனல். என்னோட சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த சேனல்ல நான் போடுற ஃபுல் வீடியோ, இந்த சேனல்ல கிராஃப்டிங், குக்கிங், மெஹந்தி, கோலம் இது போல நெறைய விஷயங்கள் அடங்கியிருக்கும். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போறேன். கிராமத்துல இருக்கும்போது எல்லா பொருளும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதனால நம்ம ஒரே நேரத்துல ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். பட் என்கிட்ட ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு டைம்ல கிடைக்கிறதுனால, நான் எல்லா பொருளையும் காய வச்சு, அதன் பிறகு அத ஊற வச்சு ஆயிலா எடுக்கிறேன். இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான். பட் நான் ஃபர்ஸ்ட்டு காய வச்சு தான் எல்லா பொருளும் எடுக்க போறேன். இன்னைக்கு நான் என்ன பொருள்லாம் எடுத்திருக்கேன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கற்றாழை, அப்புறம் ரோஸ் பெட்டல், வெட்டி வேரு, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்த நான் ஸ்லைஸ் பண்ணி காய வச்சிருக்கேன். அதன் பிறகு துளசி, இது போல நெறைய இன்கிரீடியன்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 இன்கிரீடியன்ட் இருக்கும். இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மதியத்துக்கு முட்டை பிரியாணி தான் பண்ண போறேன். பச்சை பயிரை நைட்டு ஊற வச்சிருந்தேன். இப்போ ஒரு 10 மணி போல ஆகுது. நல்லா என்ன பண்றேன், நல்லா இறுத்து, நல்லா துணியில கட்டி, நம்ம ஒரு ஸ்டாண்ட்ல அல்லது ஊக்குல மாட்டி வச்சுட்டோம்னா, ஒரு 2 நாள்ல நல்லா முளைக்கட்டி வந்துரும். என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் பக்கம் தான்றதுனால நான் காராமணி ஊற வச்சிருக்கேன். ஏன்னா மதியமான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு, சரி இது உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலான்னு சொல்லி ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துட்டேன். நெறைய பேர் பால் சேமியா சாப்பிட்டுருப்பீங்க, இல்லைன்னா கேள்வியாவது பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டம்போது, சரி வாங்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். எனக்கு லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்கல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து செகந்திராபாத், அதாவது ஜென்ரல் பஜார்னு சொல்லுவாங்க, ஹைதராபாத்ல இருக்கும். நெறைய ஸ்ட்ரீட்ல ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையான ஜுவல்லரி ஐட்டம்லாம் கிடைக்குங்க. ரொம்ப சீப்பாவும் இருக்கும். சில பொருள் குவாலிட்டியாவும் இருக்கும். அதனால ரேட் அதிகமாவும் இருக்கும். அப்பதான் ஒரு கடையில நான் வந்து பால் சேமியா வாங்குனேன். ஃபர்ஸ்ட் டைம் நானு சூடான பால்ல ஊத்தும்போது ரொம்ப குழஞ்சிடுச்சு. இந்த முறை செய்யும்போது பால்ல சர்க்கரை போட்டு ஆறுனது. அதன் பிறகு நான் பால் சேமியால சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாவும் இருந்தது. சாஃப்ட்டா சாப்பிட நல்லா இருந்தது. என்னோட தினசரி உணவுல நான் சுகரோட அளவு ரொம்பவே கம்மியா தான் எடுத்துப்பேன். அதனால எனக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணுது. அப்படியே முட்டை பிரியாணி பண்றதுக்காக முட்டைய வேக வச்சு எடுத்துட்டேன். வெங்காயத்துல இந்த கருப்பா இருக்குல்ல, இந்த பகுதியை நீக்கிட்டு தான் சமைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணதும், சரி பச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு கேரட்டும், வெள்ளரிக்காவும் எடுக்க ஃப்ரிட்ஜ் திறந்தேன். திறந்த உடனே புளி தண்ணி இருக்கிறத நான் மறந்துட்டேன். அது ஃபுல்லா கீழ தான் சிந்திருச்சு. எப்பயும் நான் ஒரு வேலை செய்ய போய் அது எனக்கு இன்னொரு வேலை தான் வரும். உங்களுக்கு எப்படி சொல்லுங்க? பிரியாணி சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் செரிமானமாக இந்த மாரி கேரட், வெள்ளரிக்காய், அது கூட தயிர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது, நமக்கு நல்லா செரிமானமும் ஆகும். கூட காய்கறியும் சாப்பிட்ட மாரி இருக்கும். எப்பயும் இந்த மாதிரி கூட எடுத்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஜீரண சக்திய குடுக்கும். நான் வாங்கியிருக்க அரிசி என்னாச்சுன்னா, எப்பயும் குக்கர்ல தான் பண்ணுவேன். பளபளன்னு வரும். ஆனா, இப்ப அந்த மாரி வரமாட்டேங்குது. ரொம்ப குழைய ஒரு கஞ்சி கட்டுதுன்னு சொல்லிட்டு, நான் இப்ப தம் கட்டி தான் பிரியாணி பண்ண போறேன். தனியா தான் அரிசி வேக வச்சு, அதுக்கப்புறம் நானு கிரேவிலாம் ஆட் பண்ண போறேன். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? பிரியாணி செய்யும்போது எப்பயும் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு நெய், அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டது, ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்து வதக்கினா தான் நல்லா குழஞ்சி வரும். வெங்காயம், தக்காளி வதக்குற கேப்ல இப்போ நம்ம தண்ணி காஞ்சதும் அதில் பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பச்சை மிளகாய், எலுமிச்சை பழம், உப்பு, புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வெந்ததும் நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம முட்டையோட தோலெல்லாம் உரிச்சு எடுத்ததும், முட்டையை கொஞ்சம் சைடில் வந்து கோடு போட்டதும், இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் தண்ணி 1 கிளாஸ் சேர்த்தது. நம்ம கிரேவியில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தயிர், லெமன்லாம் சேர்த்து நல்லா கிரேவி நல்லா திக்கா நல்லா வாசனை வரும்போது, நான் முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா முட்டை வந்து அரிசிக்கு கீழே இருக்கும்போது இல்லை கருகிடும், இல்லைன்னா அதை தாண்டி ரொம்ப உடஞ்சிடும். இப்போ பிரியாணி அரிசியை நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அந்த தண்ணியும் அதுக்கப்புறம் முட்டையும் மேலே போட்டு புதினா இலை, கொத்தமல்லி தழை தூவி 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நம்ம தம் கட்டி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தம் கட்டணும். அப்பதான் சாதம் நல்லா பளபளன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த உபரி இருக்கும்போது தான் வீட்டில் இருக்கவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சாதம் குழையுது அப்படின்றவங்க அரிசியை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் சேர்த்து பாருங்க. உங்களுக்கு எந்த இடத்துலையும் உடையாது, அதே சமயம் குழையும் குழையாது. எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து சாம்பார் சாதம் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க.
కొంచెమే పెట్టు, ఎందుకంటే నేను చేశా కదా. நான் என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் ஸ்ராவி அண்ட் மாதவி அக்கா நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்டும் வந்துட்டாரு, அவருக்கும் லஞ்ச் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆயில் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்குறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம்.